சட்டம் கற்போம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஒரு அருமையான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. அதில் லஞ்சம், ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல் சம்பந்தமான தகவல்களை எந்த சூழ்நிலையும் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தகவல் பெறும் உரிமை சட்டத்திலேயே தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அதனால் இது போன்ற தகவல்களை மனுதாரர் கேட்கின்ற பொழுது அதை கொடுக்கணும் அப்படின்னு உறுதியாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்ன மனுதாரர் தகவல் கேட்டார், எதற்காக இந்த ஒரு தீர்ப்பை தகவல் ஆணையம் கொடுத்துருக்கு என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். இந்த வழக்கில் பி கணேசன் என்பவர் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி கடலூர் மாவட்டத்தில் ஒரு தகவலை கேட்குறார். அவர் என்ன தகவல் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட நபார்டு திட்டத்தில் தார் சாலை ஆகியவை தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளதை தள ஆய்வு மற்றும் விதிகளின்படி நடவடிக்கை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க தொடர்புடைய அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் இதற்கான கால அவகாசம் ஏதேனும் இருப்பின் அதன் விவரம், அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பின் அதன் விவரம் ஆகியவற்றை மொத்தம் 2 இலங்களில் ஆவண நகல்கள் மற்றும் தகவல்களாக வழங்கக்கோரி அவர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் மனு செஞ்சுருக்கிறாரு. இந்த மனுவில் தகவலை பொது தகவல் அலுவலரும் தரல, முதல் மேல்முறையீட்டு அலுவலரும் தரல. அதனால் 2வது மேல்முறையீடு தகவல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்காரு. அதில் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுதாரர் தனது ஆர்டிஐ மனுவில் கோரியுள்ள தகவல்கள் நாளது மனுதாரருக்கு வழங்கப்படவில்லை என்பது தெரிய வருகிறது. மேலும் லஞ்சம், ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல் சம்பந்தமான தகவல்களை எந்த சூழ்நிலையிலும் மறைக்கக்கூடாது என்று தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே 17/10/2019 தேதியிட்ட மனுவில் மனுதாரர் கோரியுள்ள தகவல்களை உடனடியாக காலதாமதமின்றி மனுதாரருக்கு வழங்க குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி அலுவலக பொது தகவல் அலுவலருக்கு உத்தரவிடப்படுகிறது என்று தன்னுடைய உத்தரவில் கூறியிருக்காரு. இந்த தீர்ப்பினுடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.